ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சக்கரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சக்கரி, இது வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜர்கான் ஸ்டோன் கோல்டு கலர். இதில் வந்துட்டு கலர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸ்டோன் வந்துட்டு கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இதுலேயும் வந்துட்டு பேஸ்லேயும் வந்துட்டு சைஸஸ் அவைலபிள். நம்மகிட்ட இப்போ மீடியம் சைஸ் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோனுன்னு சொல்லுவோம். இதையே ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நட் போடலாம். ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும். த்ரெட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு அந்த நெக்லைனோட அந்த ஷேப்பு, நெக்லைனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங்லாம் போட்டோம்னா இடையில அங்கங்கே ஒரு சக்கரியை கொடுத்துட்டு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நெக்கில் நம்ம கொடுப்போம். யூனெக்காக இருக்கட்டும், அது என்ன நெக்காக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு நெக்கில் வந்துட்டு கொடுப்போம். சரிங்களா? செயின் ஸ்டோனுக்கு பதிலாக இது ஒரு லைன் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். செயின் ஸ்டோனும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். நெக்கை சுற்றி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஷூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சக்கரியோட கலரில் கோல்டன் கலர் ஷூயிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எண்ணில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது த்ரெட்டை கிளாத்துக்கு கீழே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சு கொண்டு போய் வச்சுட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா? ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு லாக், அதாவது ஒரு செயின் போட்டு மேலே எடுப்போம்ல, அதுதாங்க. அப்புறம் சென்டர் நேர் இப்படி வர வேண்டாம். சென்டரில் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டோன் வச்சோம்னாலும் நல்லா அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போது அடுத்த ஸ்டோன் எடுத்தாச்சு. இங்கே ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, இங்கே வெளியில் அவுட்டரில் ஒரு ஸ்டிச். தெரியுதுங்களா? நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க அடுத்த சக்கரி ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டிச், சென்டரில் ஒரு ஸ்டிச், இந்த அவுட்டரில் எண்டில் ஒரு ஸ்டிச். அடுத்த சக்கரி ஒட்டியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு சக்கரி ஒட்டியே கனெக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒட்டியே ஸ்டிச் பண்ணுங்கள். புரியுதுங்களா எப்படி சக்கரி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு? நான் இன்னொரு 2-3 சக்கரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பேசாமல் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியல அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க புரியலன்னு சொல்லிவிட்டு. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் லாங் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு 1-2 தடவை நீங்கள் வந்துட்டு வீடியோஸை பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துருவேன் உங்கள் டவுட்டை. கமெண்ட்ஸ்லேயே சொல்ல முடிஞ்சது அப்படின்னா சிம்பிள் டவுட்னால் நான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு லாங் வீடியோ கொடுப்பேன். அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாங் வீடியோ கொடுக்குறேன் இல்லைங்களா? நெக்ஸ்ட் நாள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்ட டவுட்டுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த டவுட் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ எல்லாருமே கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பண்ணின ஒர்க்கை என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். SM Aguilads Academy தான் வந்துட்டு இன்ஸ்டா பேஜோட நேமும் SM Aguilads Academy தான். ரெண்டுக்குமே சேம் நேம் தான். நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் போஸ்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் ஒர்க் பண்ணுற என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன் உங்கள் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத. அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும்
நான் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ. லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அந்த க்ளூ மேலே இந்த ஜர்கான் ஸ்டோனை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சக்கரியில் க்ளூ வச்சுட்டு லைட்டாக அந்த நீடலோட டிப்பில் லைட்டாக க்ளூவை தொட்டுட்டு இப்படி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் காஞ்சிரும். நல்லா பிடிச்சிக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அந்த யூ ஷேப்பு அந்த மாதிரி வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நெக்லைனில் இது கொடுப்போம். ஸ்டோன் செயினுக்கு பதிலாக இந்த சக்கரியான ஸ்டோன் ஓட்டணும்னா கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குட்டி யூ ஷேப் வரைஞ்சிட்டு அதில் எனக்கு இந்த ஒர்க் பண்ணி காமிங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.